திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோர சாம்ராட் மகேஷர். காசி யாத்திரை, இந்த காசி யாத்திரையில் நீங்கள் புக் பண்ண நினைக்கிறேன் 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாத எனக்கு சார் இந்த தேன்சூர் பெயிண்டிங் அதை பற்றி நான் கற்றுக்கணும். அதே சமயத்தில் நான் வீட்டுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் சார். உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் நினச்சிட்டு இந்த சுவாமியினுடைய இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா வீட்டு வாஸ்துவெல்லாம் ரெண்டாவது, இந்த சுவாமி ரூம் நிறைய பேர் அதை வீடியோ எடுத்து அனுப்பி அதுக்குண்டான அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு நீங்களும் அதை எனக்கு இந்த சுவாமி ரூமை கஸ்டமைஸ் பண்ணி இந்த தெய்வங்கள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார், நீங்கள் அதை எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறவா 7397394829. இப்போ இடையில ஒருத்தங்களுக்கு இந்த முருகப்பெருமானை கொடுத்து அவங்க சொன்னாங்க, எவ்வளோ உயிரோட்டமாக இருக்குது சார், அப்பா 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 என்னமோ ஒரு உணர்ச்சி, என்னமோ ஒரு உணர்வு சார் அந்த சுவாமிகிட்ட அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உண்மையாகவே அந்த பெயிண்டிங்க்கு அவ்வளோ சக்தி இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோங்க. 19/5/2026 உத்தராயணம் பராபர வருஷம் வைகாசி மாதம் 5ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் பிற்பகல் 12:55 வரை, பின்பு திருவாதிரை. இன்றைய திதி மாலை 6:55 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் 12:55 வரை விசாகம், பின்பு அனுஷம். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைக்கி 4 நட்சத்திரம், அதற்குண்டான விசேஷங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினத்தில் 12 ராசி மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை சொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நிறைய பிரயாணங்கள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கும். சில நேரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்துக்காக 4 தடவை அலைய வேண்டியிருக்கும். எல்லாத்தோடையும் கேட்டு பொறுமையாக அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறதுக்குள்ளே அப்பா 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 முந்தியெல்லாம் நான்லாம் இப்படிங்கிறதுக்குள்ளே முடிவெடுக்கும். பட் இப்போது இவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கே அப்படிங்கிறது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். மேல் படிப்பு அதற்குண்டான ஒரு விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். பெரியப்பா, சித்தப்பா, அதே சமயத்தில் நம்மளுடைய பெரியவர்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். நல்ல காலம் பிறந்தா சரி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம். அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். சின்ன சின்ன சண்டைகள் வரும், அது பெருசாக எடுத்துக்கப்படாது. ஒரு சில நேரம் அப்படி கருத்து வேறுபாடுகள் அதுக்கப்புறம் சரியாயிடும். நிறைய முக்கியமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. எடுக்கக்கூடிய முடிவுகளில் எந்த இடத்துலையும் தவறப்படாதுங்கிறதுல ஒரு தெளிவாக இருப்பீங்க. அதே சமயத்தில் ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அப்பாவுடைய தொழிலை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பார்த்து லயச்சு ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. இன்றைக்கி குறிப்பாகவே தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் பேசாதவர்கிட்ட உட்காந்து பேசுவீங்க. மேஷராசி நண்பர்கள் இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்கள், ரிஷபத்துக்கு அமோகமான பலன்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரும். ஒரு காரியத்தில் எடுத்தால் அதற்கு தீர்க்கமான சிந்தனைகளோடு செயல்படுவீங்க. இது நடக்கிறாது நடக்கிறாது நடக்கிறது நெகட்டிவாக பேசுகிற பக்கத்துலேயே நிற்கப்படாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. கை கால் சம்பந்தமான உபாதை இருக்கிற கவனமாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் டக்குன்னு கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஃபேமிலிக்காக, குழந்தைக்கான எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவாங்க. பண வரவு ரொம்ப நாள் கொடுக்காத, அதாவது வராத கடன் வந்து தீரும். இன்றைய தினத்தில் உணவின் தன்மைகள் டாக்டர் இது சரிப்படாது, சாப்பிடப்படாது, உங்களுக்காக நான் சாப்பிட்றேன்னு யாருக்காக சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ரெஸ்ட் எடுக்கணுமா, ரெஸ்ட்டு ஃபுல்லாக எடுக்கணும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல காரியங்கள், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து உண்டு. சான்ஸை பயன்படுத்திக்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற சாமர்த்தியத்தில் இருக்குது. அது மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா சான்ஸை பயன்படுத்தி வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்பு. ஒரு தடங்களாக தான் அந்த காரியம் நடக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம், காரியம் சக்ஸஸ் ஆகிடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி நண்பர்கள்,
மிதுன ராசிக்கு இன்றைய தினம் சில பேருக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப அப்படியே டல்லாக இருக்கும். டிபெண்ட்ஸ் தேர் ஹாரஸ்கோப், அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து அது மாறும். சின்ன சின்ன விஷயங்களில் டக்குன்னு நானாக பேசாமல் இருக்கேன், என்ன போய் கோவப்படுத்தி எடுக்கிறாங்க. அப்பா ஒரு நேரத்தை சொன்னால் நேரத்தை வர மாட்டேன், ஒரு விஷயத்தை சொன்னால் பேசாமல் நானே இப்போ அந்த காரியத்தை பண்ணியிருக்கலாமாட்டிருக்கேன், என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் இருந்துருக்கு. பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்து பண்ணுவோம். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது. மிதுனராசி நண்பர்களுக்கு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். நிறைய விஷயங்களில் பெருமையாக பேசுவீங்க. உங்களுடைய வார்த்தை பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது, பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். கூட இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவா, ஆனந்தப்படுவா, பெருமைப்படுவாங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். ஏதேனும் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். மற்றவாளுக்கு 100 நமக்கு 125ன்னு போயிடக்கூடாது. ஒரு முடிவெடுக்கும் போது கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க ஏதேனும் ஒரு காரியத்தில், சார் இன்றைக்கி இல்லையே சார் பரவாயில்ல, ஏதேனும் ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு சின்ன பொருள் வாங்கும்போது கூட 1க்கு 100 முறை, இடத்த வாங்கும் பொழுது இல்லை ஏதேனும் ஒரு விஷயத்தை வாங்கும் பொழுது பெரியவங்க கிட்ட உட்காந்து, அந்த காலத்தில் பார்கெயின் சொல்லுவாங்க, உட்காந்து பேசி அதை பேசி அதுக்கப்புறம் வாங்குவாங்க. அப்படி இல்லாமல் அது என்ன போட்டிருக்கோ அப்படி இருக்கக்கூடாது. அதோடைய விலை, சூழ்நிலை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதை வாங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேர் ஏமாற்றுவா, சில பேர் உங்களை இறக்கி பேசுவா, சில பேர் உன்னால் முடியாது. வைராக்கியம் தான் ஒரு மனிதனுடைய பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது மாதிரி வைராக்கியத்தோடு ஒரு காரியத்தை பண்ணலாம், அது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். சில விஷயங்கள் தட்டி போட்டுனா நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. சில விஷயம் நடந்தது பரவாயில்ல, கடவுள் அனுகிரகம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும். இடம், பொருள், பூர்வீக சொத்து விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேல் படிப்புக்கு நல்லா இருக்குது. வெளிநாடு பிரயாணத்துக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலையே இல்லை சார் அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை வேலை வாய்ப்புக்கு தேடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இமெயில் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, மெசேஜ் மூலமாக, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, ஃபோன் மூலமாக நல்ல செய்திகள் வரத்துக்குன்னா வாய்ப்புகள் தேடி வரும். கடகராசி நண்பர்களே, வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த தினம் ரொம்ப நல்லா இருக்குது. சில விஷயங்கள்லாம் தடங்களாகும், பிரச்சனையாகும், அதெல்லாம் சமாளிச்சுடுவேன். ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம சக்திக்கு மீறி பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, பட் ஐ வாண்ட் டு லீட் திஸ், அது செஞ்சு வேறு வழி கிடையாது அப்படிங்கிறத நேரத்தை முழுமையாக, உங்கள் சக்தியை முழுமையாக பயன்படுத்துவீங்க. அப்படி செயல்படக்கூடிய அற்புதமான நாள். கூட இருக்கிறவாள் பயந்துப்பா, கூட இருக்கிறவாள் ரொம்ப அப்படி யோசிப்பா, கூட இருக்கிறவாள் தடுமாறுவா. ஆனாலும் இது எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். உற்று கவனித்தால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக் நமக்கே தெரிய வரும். எஸ், ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ், இனிமேல் அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி ஒற்றுமையாக சேரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, டீச்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மேனேஜிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு பெரிய கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரும். உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது, ஐயோ என்ன இப்படி ஆகிடுதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, யூ வில் பி சக்ஸஸ். சிக்கல், இடியாப்ப சிக்கல் மாதிரி பல விஷயத்தில் மாட்டின்ட்டேன், அது ஒவ்வொன்றா ரெக்டிஃபை பண்ணுங்கள். பிறருடைய ஹெல்ப் எதிர்பார்க்காதீங்க, நீங்களாக முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகின்ற தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தினம் ரொம்ப நல்லா இருக்குது. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அரசியல் இருந்துட்டு இருக்க எனக்கு வாய்ப்புகள், சீட்டெல்லாம் தேவைப்படுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக கிடைக்கும். நிறையா முயற்சிகள், பல இடங்களில் ஒரு சோதனை இருக்கும், ஆனால் சோதனை ஜெயிச்சு வந்துடுவேன். சனி பகவானுடைய பார்வை இருக்குங்காட்டி, 6ஆம் இடத்துல ராகு இருக்கங்காட்டி, அதாவது நான் நேரமெல்லாம் பார்க்குறதுல முந்திலாம் அப்படி இல்லை சார், நேரங்காலமெல்லாம் பார்த்துருந்தேன், இப்போல்லாம் அப்படி கிடையாது. பிறருடைய ஹெல்ப், யாராவது உங்களை கேர் எடுத்து பார்த்துட்டா ஒரே ஒரு சந்தோஷமாயிடும். அவள் கேர் எடுத்து பார்த்துக்கிறா, நமக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் அவளுக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. சில நேரங்களில் சில விஷயங்களில் நம்ம யாராவது நமக்கு ஒரு நல்லது சொன்னால் போதும், காசு, பணம், உதவி அதெல்லாம் ரெண்டாவது. ஒரு டிஸ்கரேஜ் பண்ணாமல் கரேஜ் பண்ணால் போதும், நான் ஜெயிச்சு வந்துடுவேன். அடுத்து 10 மடங்கு ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, அந்த குழந்தை ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும், அப்படி கை தட்டியே எல்லாரும் கை தட்டுவாங்க, அந்த குழந்தை எந்திரிச்சிடும். பிகாஸ் அவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, டிஸ்கரேஜ் பண்ணாமல் கரேஜ் பண்ணால் போதும், ஜெயிச்சு வந்துடுவாங்க. ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றம் வரும். பெரிய ப்ராஜெக்ட்லாம்
இறங்கினவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நானாக ஓன் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படி பண்ணாதீங்க. 1க்கு 2 முறை கூட இருக்கிறவங்க ஆட்களை சேர்த்துக்கொண்டு அவர்களுக்கு நேரம் நன்னா இருந்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. திருமண காரியம் போன்ற விஷயங்கள்லாம் டக்குன்னு முடிவெடுக்காமல் 1க்கு 100 முறை இது ஓகேவா இல்லையா, இதில் பிரச்சனை, இதில் சொன்னது, இதெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு. கிரகநிலை நன்னா இருக்குது. சில பேர் ரொம்ப அழுத்தி பேசி உங்களோட வீக்னஸ் அழுகிறதா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அப்படியே ட்ரிகர் பண்ணுவாள். நெவர் எவர் டூ தட் அகெயின். அதை பற்றி திருப்பி நீங்கள் செயல்படுத்தவே கூடாது. பாசிட்டிவாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய டே. சார் நீங்கள் சொன்ன எனக்கு அப்படி நடந்து, அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக் தான். கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த சாதகத்தை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுவது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசியல் கட்சியில் இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புது புது காரியங்களை எடுத்து நீங்கள் செயல்படுத்துவீங்க. த வே ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான டெக்னிக்கும் புது விதமான செயல்பாடையும் ஒரு புது விதமான சூக்ஷமத்தையும் கற்றுக்கொண்டு அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். இத்தனை நாள் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறது, இப்போ இவங்க பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது, இவங்களுடைய செயல்பாடு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, அதில் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். துளாராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிகத்துக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தும். சில விஷயம் டக்கு டக்குன்னு இறங்கப்படாது. நம்ம முடிவு பண்ணுறது கரெக்டு தான், நம்ம பேசுகிறது கரெக்டு தான், நம்ம சொல்கிறது கரெக்டு தான். பட் எப்போ, என்ன, எங்கே, இந்த 3 விஷயங்கள் இருக்குது. இடம், பொருள், அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய செயல்பாடு வரும். பட் வேண்டாத இடத்துல கோவப்பட்டு, சிரிக்கப்படாத இடத்துல சிரித்து அப்படி மாற்றி மாற்றி பண்ணோம்னா அந்த நாள் நல்லா இருக்காது. மற்றவங்க எனக்கு கிண்டல் பண்ணுறா அப்படின்னு நினச்சிப்பா. ஸோ உங்கள் கருத்துக்களை எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லணும். எந்த நேரத்தை பயன்படுத்துமோ அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுவது, சூக்ஷமத்தை வெற்றி பெறுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. இது தெரிந்து கொண்டால் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம், இல்லாத நபர்களை பற்றி காசிப்ஸ் யாராவது பேசினா கூட அதுலேருந்து தள்ளி நிற்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயத்துக்கு சென்று அருகம்புல்னால் அர்ச்சனை பண்ணுறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். ஒரு 4 இடம், ஒரு இடம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இடம் அமைப்புகள் கூடி வரும். வியாபாரம் வீட்டிலேயே செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியே தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் நம்ம சின்ன வயசில் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன் உண்டு. கல்யாண விஷயம் கைகூடி வரும். அதே சமயத்தில் ஏதேனும் நம்ம வாங்கி வச்ச பொருட்கள் உங்களுக்கு ஒரு மன திருப்தி தரும். தங்கம் வாங்கி வச்சேன் அப்பாடா, வெள்ளி வாங்கி வச்சேன் அப்பாடா அப்படின்னு ஒரு விஷயத்தை வாங்கி. பய உணர்வுகள், நம்ம எதாவது தப்பு பண்ணால் பயம், மடியில் கணம் இருந்தால் வெளியில் பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதானும் தப்பு மனசில் நினச்சுன்னா உடனே நிறுத்திடுறது நல்லது. தனுசு ராசி நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாள். எதுக்கு? நல்லதுக்காக கெட்டதுக்கு, அதை மட்டும் பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மகர ராசி நண்பர்களே, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது. முயற்சி திருவினையாகும். இன்றைக்கி அலைச்சல்கள் இருந்துகிட்ருக்கும். அப்பா அம்மாவுக்கு தெரியாத எந்த விஷயமும் ரகசியம் இருக்கப்படாது. இவா சொன்னால் அவா சொன்னால், அவங்க வர சொன்னாங்க, அவங்க பார்க்க வர சொன்னாங்க, கூட துணை இல்லாமல் போகக்கூடாது. ஏதேனும் புது வியாபாரம், தெரியாத வியாபாரத்தை பண்ணக்கூடாது. பணத்தை மட்டும் கொடுங்க, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மீதியெல்லாம் அந்த பணத்தையும் அவள் பார்த்துப்பா. அதனால் ரொம்ப விஷயங்களில் பணத்தில் கவனம் தேவை. ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்க, பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் லோனுக்காக லோன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்குறதுக்கு சிறப்பாக இருக்குது. தம்பி தங்க அவள் பேரில் எதுன்னு வாங்குறதுக்கு சிறப்பாக இருக்குது. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் பணவரவுகள் தேடி வரும். சொந்த பந்தங்கள் உதவி, குழந்தைகள் மூலமான பெருமை, குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் பேசுகிறது செட்டாக ரொம்ப மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஓஹோன்னு இருக்கக்கூடிய நல்ல நாள்.
திருமண காரியம் பேசுகிறதுக்கு, குழந்தை வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல நாள். ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி போய் அஸ்ட்ராலஜர் சந்தித்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக. இந்த தினம் நினைத்த காரியத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான தினம். எல்லோரும் சொல்லுவா சனிக்கிழமையாச்சு, சனி கீர்த்தி தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. செவ்வாய்க்கிழமையாச்சு, செவ்வாய்க்கிழமை அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு நட்சத்திரம் சாதகமாக இருந்தால் எல்லா விஷயம் சாதகம். சார் இன்றைக்கி அஷ்டமி அப்படி இருந்தது, அப்படிங்க நவமி அப்படி, அதாவது உங்களுக்கு நட்சத்திர ரீதியாக பலப்பட்டுருது, ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துடும். அந்த மாதிரி இன்றைக்கி கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும். சில விஷயத்துக்கு முயற்சி பண்ணால் டக்கு 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 டக்குன்னு அந்த காரியங்கள் நடக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு இன்றைய தினம், இந்த தினத்தில் இடம், வீடு, பொருள், வாகனம் இது போன்ற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். வயசானவங்களை கவனம் பார்த்துக்கணும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஒரு சில விஷயங்களில் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இஃப் யூ சே இட் ஒன்ட் ஹேப்பன், இட் கெட்ஸ் டிலே. குடும்பத்தில் சில காரசாரமான விஷயங்கள்லாம் போகும், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரியாகும். உணவு, ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது தேவை. பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோ. நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. சில பேர் உங்களுக்கு உதவி செய்வா, சில பேர் உபத்திரவம் பண்ணுவா. சில விஷயங்கள்லாம் நம்ம கேர் எடுத்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. இது செலவு பண்ணலாமா வேண்டாமா, இதனால் பிரயோஜனம் இருக்கா இல்லையா, பார்த்துண்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தம்பி தங்கிகள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் உண்டு. எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக், ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கோம், நல்லாயிருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, தொழில்நுட்பம் அற்புதமான வழிபாடு. ஆன்மீக தகவலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம், அதாவது சார் அந்த நாட்களை குறிப்பது எப்படி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய நட்சத்திரங்கள் எடுத்துப்போம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அந்த அந்த ராசி அல்லது நட்சத்திராதிபதி சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு இன்றைக்கி கிழமை, இன்றைக்கி மங்களகரமான கிழமையாக இருக்கான்னு பார்ப்போம். இன்றைக்கி நட்சத்திரம், அவங்க நட்சத்திரம் பார்த்துட்டோம், இன்றைக்கி நட்சத்திரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த நட்சத்திரம் இவங்க ராசிக்கு இவங்க நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருக்கா இல்லையா, மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் திதி, அஷ்டமி, நவமி, இல்லாத திதிகள் பாதிக்கப்பட்டு தான் பார்ப்போம். அஞ்சாவது கரிநாள், ஆறாவது யோகம், இதெல்லாம் பார்ப்போம். ஏழாவது தாராபலன், சந்திரபலன் இருக்கா பார்ப்போம். எட்டாவது விஷயம், இன்றைய தினத்தில் இவங்க சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு அந்த கிரகநிலை நன்னா இருக்கான்னு பார்ப்போம். கல்யாணமா, குழந்தை விஷயங்களா, அந்த கிரகநிலை நன்னா இருக்கான்னு பார்ப்போம். எட்டாவது விஷயம். ஒன்பதாவது விஷயம், குரு பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பத்தாவது விஷயம், இவங்களுக்கு தசாவுக்கு எதிரான நட்சத்திர நாள் இன்றைக்கி நடக்கிறதா, தசைக்கு எதிரான நட்சத்திர நாள் நடக்கிறது. இப்படி 10 விஷயத்தை பார்த்து தான் ஒரு சப்ஜெக்டை நிர்ணயம் பண்ணுறது. இதில் ஒன்று சக்ஸஸ் ஆகும், ஒன்று இல்லை. மேக்ஸிமம் 5க்கு மேலே இருக்கணும். எப்படி பொருத்தம் பார்க்குறோம், 5க்கு மேலே பொருத்தம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 5க்கு மேலே இருந்ததுன்னா அந்த நாள் நன்னா இருக்குது, ஓகே, மீடியம், சக்ஸஸ்ஃபுல்லான டேன்னு சொல்லுவோம். இப்படி பார்த்து நம்ம ஒரு நல்ல நாளை ஜோதிடர்கள் நிர்ணயிக்கிறாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு ஆரம்பித்து அதெல்லாம் மிஸ்டேக்காக இருந்தால் அந்த நாளை தேர்ந்தெடுத்து பாருங்கள். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான டேயாக உங்களை தேர்ந்தெடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கணும், அப்படி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்த நல்லது. அட்லீஸ்ட் 5க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஜோதிட ரீதியாக உங்களுக்கும் தெரிந்து கொள்கிறதுக்காக ஒரு நல்ல நாளை நிர்ணயிக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்களை பார்த்தோம். இது கூட சகுனம் நிமித்தம் பார்க்கும்போது சகுனம் நிமித்தமெல்லாம் பார்ப்போம், இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை வைத்து தான் பலன்கள் பார்ப்பது உண்டு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.